ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ரே ஜீரோ சீசன் 3 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை ட்விஸ்ட்டாக காமிச்சிருந்தாலுமே கூட அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அண்ட் இந்த அனிமேலேயே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் சீசன் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரே ஜீரோ சீசன் 3 எபிசோட் 15. இப்போ என்ன உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி ரெயின்ஹார்டோட அப்பா வந்து கத்திட்டு இருக்கான். சைண்டுங்கிற பொசிஷன் இப்போ உனக்கு அஃபிஷியலாக கிடச்சிட்டு நீ ப்ரீவியஸ் வார் சைட்டை தோக்கடிச்சிட்ட, இதா இப்போ அவங்கள கொன்னுட்ட அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியலன்னு ரெயின்ஹார்ட் சொன்னா. ஸ்ட்ரென்த் இருக்குன்னு திமிரில் ஆடாதடா, எங்க அம்மாவை நீ கொன்னது என் கண்ணால நான் பார்த்தேன். ஃபேமிலி கிட்ட இதை சொல்லி நான் உன் பொசிஷனை இறக்கி விடுறேன். அந்த பாட்டியவே கொல்ற ஒருத்தன் இந்த கிங்டம்க்கு தேவையில்லை. அவங்க அப்பா சொல்லுவோம், நான் என் கடமையை தான் செஞ்சேன் அப்படின்னு ரெயின்ஹார்ட் சொல்றான். அது போக அது ஒன்றும் என் பாட்டி கிடையாது, அது ஒரு கார்ப் சோல்ஜர். என் பாட்டி 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு ரெயின்ஹார்ட் சொல்லுவோம். அப்ப அது என் அம்மா இல்லைன்னா அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவோ, ஹேனல் போதும் நிறுத்து அப்படின்னு வில்ஹேம் சொல்லுவோம். அப்பா உங்களுக்கு இதுல ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், ஸ்டாப் பண்ணு வில்ஹேம் வந்துட்டு அந்த சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து சேஃபா வைக்கிறாரு. பாட்டியை கொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டியான்னு கேட்கவும், சரியா அதை தான் நான் பண்ணேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு ரெயின்ஹார்ட் சொல்லவும், கரெக்ட் தான், நான் தான் தப்பு, உன்னோட ஸ்ட்ரென்த் வேற ஏதாச்சும் இடத்துக்கு தேவைப்படும், நீ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு வில்ஹேம் சொல்றாரு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு ஸ்வாட் சைன்ட் ரெயின்ஹார்ட் அப்படின்னு சொல்லி வில்ஹேம் சொல்லவும், ரெயின்ஹார்ட் அங்க இருந்து கிளம்புறேன். தனியா போவாதீங்க அப்படின்னு சொன்னா, என்னை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு வில்ஹேம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ரெயின்ஹார்ட்டோட அப்பா இதை பார்த்துட்டு செம டென்ஷன்ல இருக்கான். ஏன்னா அவன் பிளான் எதுவும் ஒர்க் ஆகல, எல்லாருமே செத்து போங்கடா அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்காரு. ஆட்டோ இருக்கிற சைட்ல உள்ள கிளட்டனி கூட ஃபைட் நடந்துட்டு இருக்கு. வெப்பன் எடுக்க அப்படின்னு ஓடிடுதா, மத்த எல்லாரும் கிளட்டனியை சமாளிச்சிட்டு இருக்காங்க. கிளட்டனி என்னன்னா வேற லெவல்ல ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்பெஷலான மேஜிக் யூஸ் பண்றோன்னு ஈஸியா அவங்க கிட்ட தோத்து போயிருந்தான். சின்ன பசங்க என் கூட ஃபைட் பண்றதுக்கு இன்னும் நிறைய நீங்க கத்துக்கிடணும் அப்படின்னு கிளட்டனி சொல்றான். இங்க டவர்ல இருக்கிற இன்னொரு கிளட்டனி கூட ஜோலியஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நான் தான் ஸ்பிரிட் நைட் ஜோலியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பிரிட் பவரை வச்சு அவன் அட்டாக் பண்றான். நான் நினைச்ச மாதிரியே தான் நீ பண்ற அப்படின்னு சொல்லி கிளட்டனி அசால்ட்டா அதை டாஷ் பண்ணியிருந்தான். பிரதர், நான் உன்னை பார்த்து எவ்வளோ வியந்தேன் தெரியுமா, நம்ம ஃபேமிலிலேயே நான் உன்னை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆன, உன்னை ஐடலைஸ் பண்ணேன் அப்படின்னு ஜோலியஸை பார்த்து அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் ரிகார்டோ அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப் மணியும் தெரிஞ்ச மாதிரியே கிளட்னி பேசிட்டு இருக்கான். என்னதான் ஃபைட் பண்ணாலும் ஜோலியஸால அவனை தோக்கடிக்க முடியல. ரெண்டு பேரும் ஃபைட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது நியாயமே இல்லை தெரியுமா. கிரீப்பியான ஒரு குட்டி பையனா இருந்த ஜோலியஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பட்ட பேரை அவன் சொல்றான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஜோலியஸ் கேட்கறான். நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஜீனியஸான ஒரு நைட்டா மாறினு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கிளட்டனி எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை வந்து ஜோலியஸ் மேல யூஸ் பண்றான். இந்த அட்டாக் உன்னோட போன்ஸ் எல்லாம் கிராக் பண்ணிரும் அப்படின்னு அவன் சொல்றான். வீட்டுக்கு வந்துட்டீங்களா, வெல்கம் அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப்மனை பார்த்து அவன் வந்து பேசுறான். ஆக்சுவலி அவங்க பேசுறதுல லாஜிக்கும் இருக்காது, சம்பந்தமும் இருக்காது. பட் இன்டைரக்டா என்ன காமிக்கிறாங்கன்னா, கிளட்டனி வந்துட்டு இந்த உல்ஃப்மேன் அண்ட் ஜூலியஸை வந்து தெரிஞ்சவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் கிளட்டனி மேஜிக்கையும் யூஸ் பண்ணுறான், ஸ்வாடை யூஸ் பண்ணாலும் தடுக்கிறான், ஸ்பிரிட் ஷாட்ஸையும் யூஸ் பண்ணுறான். இவ்வளோ பவர்ஸ் உங்ககிட்ட இருந்து நீ ஏன் தப்பான சைடுக்கு போன அப்படின்னு ஜோலியஸ் கேட்கவும், ஏன்னா பிரதர் நீ தான் அதுக்கு காரணம், நம்ம ஒன்னா தானே வளர்ந்தோம், சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஒன்னா வளர்ந்தோம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ரூம்குள்ளேயே இருந்தேன், பட் ஒன்னு தான் வெளியே இருந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு உண்மையிலேயே நான் ஞாபகம் இல்லையான்னு கேட்கவும் ஜோலியஸ் மைண்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வருது. பேசுற அப்படி எதுவுமே என் லைஃப்ல நடக்கல அப்படின்னு ஜோலியஸ் சொல்றான். நீ என்ன மறந்துட்டா, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, நான் ஒவ்வொரு நிமிஷமும் உன் எவ்வளவு ஃபீலிங் வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு கிளட்னி சொன்னா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஜூலியஸ் அட்டாக் பண்றான். ஜூலியஸ்க்கு ஃபேக்கா ஒரு பிரதர் இருக்கிற மாதிரி வந்துட்டு கிளட்னி இந்த இடத்துல கிரியேட் பண்ற ஒரு கதையை சொன்னாலும் ரொம்ப எப்படி எல்லாரும் மறந்து போனாங்களோ, மேபி ஜூலியஸோட அந்த பிரதரை கிளட்னி மறக்க வச்சிருந்திருக்கலாம். ஸோ ஜூலியஸோட ஒரு பிரதர் மாதிரி தான் எங்க கிளட்னி பேசிட்டு இருக்கா. என்னதான் கொன்னாலும் லஸ்ட் திரும்ப உயிரோட வந்துகிட்டே தான் இருக்கா. பட் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு தெரிஞ்ச ஆல்ரெடி இன்னொரு ட்ராப்பையும் நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல் சொல்றான். எனக்காக ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா, அதை நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன்னு லஸ்ட் சொல்றா. சாகத்தை பார்த்து உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆள் கேட்டா. ஃபர்ஸ்ட் டைம் தான் அது பயமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவே பழகிடுச்சுன்னு வா சொல்றா. அப்படியேனாலும் நான் சாப்பிட்றத பத்தி நீ ஏதோ கவலைப்படுற மாதிரி பேசுற, நீ ஏதோ என்ன ட்ரிக் பண்ண பாக்குறல அப்படின்னு சொல்லி அவ டிராகன் உருவத்துக்கு மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. உன்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆலிப்பா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஆலும் காலை தட்டுறான், பார்த்தா அந்த ட்ராப் ஆக்டிவேட் ஆகுது. அதுவே இதை கிரியேட் பண்ணிருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி தண்ணியில குதிச்சு ஆள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங்குமே வந்து லஸ்ட் மேல அப்படியே விழுந்து லஸ்ட் அந்த இடத்துல ட்ராப் பண்ணுது. தண்ணி வழியா தப்பிச்சு ஆள் இப்ப வெளியே வரான். அவளை கொள்றதுக்கு இந்த மொத்த ஆஃபீஸையோ பலி கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அனஸ்தீஷியா சொல்றா. நல்லவளை உங்களுக்கு எதுவும் ஆகல, அந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அனஸ்தீஷியா சொல்றா. அக்கறப்பட்டதுக்கு தேங்க்ஸ், மத்தவங்க எங்கன்னு ஆள் கேட்டா எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படின்னு ஃபெல்ட் வந்து நிக்கிறா. ஃபர்ஸ்ட் செத்துட்டாலும் அனஸ்தீஷியா கேட்கவும், கன்ஃபார்மா எனக்கு தெரியல, அங்கேயே ட்ராப் ஆகிய வா, செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆள் சொல்றான். ஈவன் நான் மேஜிக் ஆகாமல யூஸ் பண்ணி அதுவுமே ஒர்க் ஆகலன்னு அனஸ்தீஷியா சொல்லவும், என்னது அனஸ்தீஷியா மேஜிக் யூஸ் பண்ணாலா, நீ யார் ஒரு இன்ட்ரோடர் தானே அப்படின்னு சொல்லி கத்திய தூக்கி அவ முன்னாடி நீட்டுறான். ஏன்னா அனஸ்தீஷியாவால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்குள்ள ஃபைட் பண்றதுக்கு இது நேரம் இல்லை அப்படின்னு ஃபெல்ட் சொல்றான். உங்களுக்குள்ளேயே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களான்னு லஸ்ட் ஒரு எலியா மாதிரி இப்ப வெளியே வந்து நிக்கிறா. குட்டி எலியா மாதிரி அந்த இடுக்குள்ள இருந்து தப்பிச்சு திரும்பவும் மொத்த உருவமா வெளியே வந்து நிக்கிறா. ஹாய் டார்லிங், நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அவ வந்து சொல்லுவோம். இந்த இடத்துலயே செத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆள் சொல்றான். சாவி எப்ப வரும்னு எனக்கே தெரியாது, பட் நீ இப்படி பண்ணது பார்க்கும்போது என் ஹார்ட் எவ்வளவு வலிச்சது தெரியுமா, எனக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இவ்வளவு ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்க,
அதுக்கு நான் உன்னை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. இப்பெல்லாம் உன்னை பேச சொல்லி அந்த காஸ்பல் தான் ஆர்டர் பண்ணுச்சா, அதை பேச்ச கேட்டுதான் நீ இப்படி பண்றியா அப்படின்னு ஆள் கேட்கவும், அதை என்ன ஆர்டர் பண்றதுக்கு நான் ஒன்னும் அதுக்கு அடிமை கிடையாது, எங்களுக்குள்ள இருக்கிறது பியூர் லவ் அண்ட் லஸ்ட் சொல்லவும், இவளை கொன்னுட்டா மேபி குரோஷியோட பாடி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என் டிராகன் பிளட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஸோ ஈவன் நீங்க என்ன சாவடிச்சாலும் அவடகம்ல இருக்கிற டிராகன் பிளட் அவளை சாவடிச்சிரும் அப்படின்னு லஸ்ட் சொல்றா. இப்போ இவங்களை சுத்தி நிறைய மாபிஸ் சுத்து போட்டுருச்சு, இவங்களால தனியா இதை சமாளிக்க முடியாது, நீ ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இந்த மாதிரி பண்றது தப்புன்னு யாரும் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி லஸ்ட் சொல்றா. ஆளு மத்த 2 பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கான். லஸ்ட் கூட தனியாலாம் ஃபைட் பண்ணி ஆளுமே அவனோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே ஃபெல்ட் ஓடிட்டு இருக்கவும், புரிஞ்சுது நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி ரெயின்ஹார்ட் வானத்துல பறந்து வந்துட்டு இருக்கான். அவங்க எல்லாத்தையும் கொன்று அப்படின்னு சொல்லி ஃபெல்ட் அந்த இடத்துல கத்தவும், சிங்கிள் அட்டாக்ல ரெயின்ஹார்ட் எல்லா மாபிஸ்டையும் கொன்றுதான். இப்போ ஆட்டோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்க அந்த கிளட்டனியை காமிக்கிறாங்க. ரெயின்ஹார்ட் ஒரு ஸ்வாட் செயின்ட்டு சூப்பரா ஃபைட் பண்ணுவான், ஓகே, பட் எப்படி இந்த கிளட்டனி இவ்வளவு சூப்பரா ஃபைட் பண்றான், ஈவன் அவங்கிட்ட டேலண்டோ பவரோ இருந்தாலும் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு கேஸ்டான் சொல்லவும், அப்படின்னா அவன் யாரெல்லாம் சாப்பிட்றானோ அவனோட மெமரிஸ் பிளஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அவனுக்கு போதா அப்படின்னு ஆட்டோ புரிஞ்சுக்கிறான். ஸோ அந்த சோல்ஜர்ஸோட மெமரியை சாப்பிட்றது மூலியமா அவங்களோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிளட்டனிக்கு கிடைக்குது. ஃபால்ட் மேன் அப்படின்னு சொல்லி தரையில கிடக்கிற ஒருத்தனை கிளட்டனி நக்கவும், அந்த தரையில கிடக்கிறவன் யாரு அப்படின்னு ஆட்டோ கேட்கறான். அவன் யாருன்னு எனக்கு தெரியல, அவன் பேரே எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி கமாண்டர் சொல்றான். நம்ம ஒன்னா வளர்ந்தோம், நம்ம ரீயூனியன்ல நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னு கமாண்டர் தெரிஞ்ச மாதிரி கிளட்டனி பேச ஆரம்பிக்கிறான். அவங்க 2 பேரும் ஒரே ஊர்ல ஒன்னா வளர்ந்தது, சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சது, உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ கல்யாணம் பண்ணாம போனது அப்படின்னு சொல்லி அவன் வெறுக்கக்கூடிய பாஸ்டையும் வந்துட்டு அவன் பேசுறான். கமாண்டர் டென்ஷன் ஆகி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிளட்டனி ஒருத்தரோட பேரை கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட பவர் ஸ்கில்னு எல்லாமே அவங்க கிட்ட போயிருதில்ல அப்படின்னு ஆட்டோ பாக்குறான். அவங்களுக்கு புரியல, உங்களால ஜெயிக்க முடியாது, நீங்க எல்லாருமே எனக்கு விருந்து தான் அப்படின்னு கிளட்டனி சொல்லவும், காய்ஸ் நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என் பேரை மட்டும் அவன் முன்னாடி சொல்லிடாதீங்க அப்படின்னு ஆட்டோ சொல்றான். சிச்சுவேஷனை குயிக்கா புரிஞ்சுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை தாண்டா நான் வெறுக்கிறேன் அப்படின்னு கிளட்டனி சொல்றான். சுயநலமா இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம், பட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஸோ என் பேரை அவன் முன்னாடி சொல்லிடாதீங்கன்னு ஆட்டோ சொன்னான். மன்னிச்சிருங்க, உங்க பேர் என்னன்னு எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது அப்படின்னு சொல்லவும், நீங்க எம்லியாவோட இன்டர்னல் ஆஃபீஸர்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், உங்க பேர் தெரியாதுன்னு எல்லாரும் சொல்லவும், அட பாவிகளை உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு என் பேர் கூட தெரியாம இருந்திருக்கீங்களே அப்படின்னு ஆட்டோ கத்துறா. அதனாலதான் நம்ம ஜெயிக்க போறோம் ஆட்டோ ஹாப்பி ஆகுறான். கடைசியா சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஃபெல்ட் வேற ஓடி போயிட்டா, ஐயோக்கு தெரிஞ்சா அவன் கொன்றுவான்னு சொல்லவும், யாரோட பேரை சொன்னாலும் கண்டிப்பா அவங்கள எனக்கு தெரிய போறது இல்லை அப்படின்னு ஆட்டோ சொல்றான். இருக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு பசி இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிற 4 சோல்ஜர்ஸ் அவன் அட்டாக் பண்ணி சாப்பிடுறான் மீன்ஸ் லிட்டரலி அவங்க பாடியை ஒன்று அவன் கடிச்சு சாப்பிடல, அவங்களோட நேமையோ மெமரியோ சாப்பிடுறது. ஆட்டோ டக்குன்னு போயிட்டு அவனை பின்னாடியில இருந்து பிடிக்கிறான். ஆட்டோட நேம் அவனுக்கு தெரியலனாலும் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில் இந்த கிளட்னி கிட்ட இருக்கு, உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தா பின்னாடியில இருந்து பிடிக்கிறங்கிற பேர்ல பாம்பு தூக்கி அவன் உடம்புக்குள்ள ஆட்டோ வச்சிருந்திருக்கான். அது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் இப்படி நாசமாக்கிட்டே அப்படின்னு சொல்லி கிளட்னிக்கு எதுவுமே ஆகல. உடம்பெல்லாம் ஏன் இவ்வளவு தழும்பா இருக்குன்னு ஆட்டோ கேட்டா, என்ன சிம்பதி காட்டுறியா, அதனால இங்க இருந்து எப்படினாலும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிளட்டனி சொல்றான். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறான்னு கிளட்னி அவன் வரல கடிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆட்டோ கூட இருக்கிற அந்த கிளட்டனியோட பவரை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களோட நேம் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அவனால அவங்களோட மெமரிஸை சாப்பிட முடியும். ஆட்டோ கூட ஃபைட் பண்ற அந்த கிளட்டனி ஒருத்தரோட நேமை சாப்பிட்டுட்டான் அப்படின்னா ரெம் மாதிரியே மயங்கி அவங்க கோமாக்கு போயிருவாங்க. அண்ட் அவங்களோட மெமரிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்துட்டு இந்த கிளட்டனிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெளிவாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.